கர்த்தர் தம்முடைய மேல் வீடுகளில் இருந்து பர்வதங்களுக்கு தண்ணீர் இறைக்கிறார். உமது கிரியைகளின் பலனாலே பூமி திருப்தியாயிருக்கிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்காக நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பின்னும் கர்த்தர் மீதியானிலே மோசேயை நோக்கி, நீ எகிப்துக்கு திருப்பி போ, உன் பிராணனை வாங்க தேடின மனிதர் எல்லாரும் இறந்து போனார்கள் என்றார். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு கர்த்தருடைய சரியான நேரம் என்பதே. மோசே 40 ஆண்டுகள் எகிப்தின் அரண்மனையில் இருந்தான். அவன் தன்னுடைய ஜனங்களின் மேல் இருந்த நேசத்தினால் அவன் செய்த செயலின் நிமித்தமாக அரண்மனையையும் தேசத்தையும் விட்டுவிட்டு ஓடிப்போனான். அடுத்த 40 ஆண்டுகள் ஒன்றுமில்லாதவனாக ஆடுகளின் மேய்ப்பனாக இருந்த சந்தர்ப்பத்தில் தேவனாகிய கர்த்தர் அவனை பெயர் சொல்லி அழைத்து எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த தம்முடைய ஜனங்களை விடுவிக்கும்படியாக அவனை இஸ்ரவேலர்களின் தலைவனாக ஏற்படுத்தினார். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ திரும்ப எகிப்துக்கு போ, உன்னை கொல்லும்படி காத்திருந்தவர்கள் எல்லாரும் இறந்து போனார்கள் என்றார். மோசேக்கு அவனுக்கு ஏற்பட்ட எல்லா அபாயத்தையும் கர்த்தரே நீக்கினார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய நேரம் என்பது உயர்ந்தது, உன்னதமானது, சரியானது. ஆனால் நாம் பல சமயங்களில் நம்முடைய நேரம் கடந்து போய்விட்டது என்ற கவலையில் மிகவும் வேதனையில் இருக்கக்கூடும். எனக்கு இன்னும் நன்மை உண்டாகவில்லையே என்ற ஆதங்கமும் நமக்கு உண்டாகலாம். ஆனால் தேவன் சரியான தக்க சமயத்தில் எல்லா காரியங்களையும் நேர்த்தியாக செய்கிறார். எல்லாவற்றையும் நமக்கு சாதகமாக்கி அவர் நன்மை ஆசீர்வதிப்பார். ஆகையால் நாம் விசுவாசத்துடன் பொறுமையாக காத்திருக்க வேண்டும். அப்போதுதான் நாம் தேவனுடைய அற்புதங்களை அனுபவிக்க முடியும். ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, நீர் எங்களுக்கு உம்முடைய அற்புதங்களை நடப்பிப்பீர். அதை நாங்கள் விசுவாசத்துடன் பொறுமையாக பெற்று அனுபவிக்க கிருபை தாரும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.